லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9-19 அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புரதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்தனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து பெருமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி பெருமையாக அனுப்பிவிட்டார்கள். அவர் 3ஆம் தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? என் பிரியமான குமாரனை அனுப்பினான், அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறமே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரனை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரர்களுக்கு கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு, அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கண்டே மூளைக்கு தலைக்கல்லா ஆயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசித்து போடும் என்றார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களை குறித்து உவமையை சொன்னார் என்று அறிந்து அந்த நேரத்திலே அவரை பிடிக்க வகை செய்யும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். தோட்டக்காரன் யாரு? அவராருக்கும் நம்ம உண்மையோட இன்றி இந்த திராட்சை தோட்டத்தை நம்ம கையில் கவனிக்கணும். இந்த சத்தியத்தை நம்ம கையில் உண்மையா இருக்கணும். இது நமக்கு ஆதாயத்துக்கு அல்ல. பருவ காலத்தில் நாங்கள் நேரத்தில் பணத்தை ஆளை அனுப்புறாரு, கொடுத்து அனுப்புறோம். அவருக்கு வேண்டிய கணத்தை கொடுத்து அனுப்புறோம். அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை கொடுத்து அனுப்புறோம். செய்யல. கடைசியா என்ன செய்யலான்னு யோசித்து தன்னை ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இவங்க என்ன செய்யறாங்க? அது சுதந்திரிக்க முடிக்காக அவனை புறம்பே தள்ளி கொண்டு போட்டாங்க. போட்டிருக்கா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். அவரை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொண்டு போட்டார். இதே போல நாம் புறம்பே சத்தியத்தை புறம்பே தள்ளக்கூடாது. இயேசுவை புறம்பே தள்ளக்கூடாது. தள்ளவிட்டா நம்ம வாய் திறக்க முடியும். தள்ளுனா வாய் திறக்க, நல்ல வாய் திறப்பானா? வாய் திறக்கவே வேண்டாம். கீழே போட்டு இருக்கலாம். இதே மாதிரி கள்ளத்தில் இருக்கிறவர்கள் வாய் திறந்து பேசணும். உள்ளத்துல கள்ள இருக்கு, உள்ள சுத்தமா இல்லை. சுத்தமாக இருந்தால் டகார் வந்துடுமே. புறம்பே தள்ளக்கூடாது. சத்தியத்தை புறம்பே தள்ளுமானால் வேற கையில் கொடுத்துருவோம். இந்த கிருபையை வேற ஆள் கையில் கொடுக்கூடாது. நம்ம கிருபை உள்ளவன் உண்மை உள்ளவன் எண்ணி இந்த கையில் சத்தியத்துக்குள்ள அழைச்சிருக்கான், சத்தியத்துக்குள்ள வந்திருக்கான். அப்புறம் எப்படி இருக்கலாம்? உண்மையுள்ள இருக்கணும். 16. அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு, அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள். நம்மை உண்மையுடன் எண்ணி இந்த சத்தியத்தை கர்த்தருக்கு ஒப்படைக்கணும். கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். மிக உண்மையுடன் எண்ணி கர்த்தர் சபைக்கணும்.
இப்போ சபை எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நான் புருஷன் மனைவி உண்மையா இருக்கணும். வேற களத்தில் வச்சுனா மூத்த தெரிஞ்சுப்போம். எவ்வளவு பவுடர் போட்டு நீங்க தேய்ச்சி கழுவினாலும் மூத்த வத்து தெரிஞ்சுப்போம். எல்லாரும் முகமும் எனக்கு தெரியும், எல்லா உள்ளமும் எனக்கு தெரியும். சத்தியத்தில் உண்மையா இருக்கணும். இதுல உண்மை நீ நமக்கு கையில். அப்ப சபை எப்படி இருக்கணும்? அவரை கொல்லக்கூடாது. கொல்ல இருக்காருன்னு கள்ள போய் பேசுவானா? பேச மாட்டான். இதே மாதிரி வாய் திறக்காம இருந்த என்ன கள்ளச்சாரம் இருக்கிறார். இவனே சுத்தம் இல்லை. அதான் பார்த்தது குட்டி மட்டும் வாங்குறேன். சுத்தக்குடி போனாலும் பார்த்தது குட்டுமா? நான் தூத்துக்குடி போய் பாத்திரம் வாங்க போயிருக்கேன். ஆனால் மண்பானை இருக்கு, பெட்டி தான் இருக்கு. மண்பானை வாங்கல எப்படி பார்த்தது தெரியும்? குட்டி பார்க்கணும். மண்பானை குட்டி பார்த்தா எப்படி சத்தம் இருக்கும்? கண்கண் வெந்த பானைன்னா கண்கண். இதே போல நம்மை அக்கறைக்குள் படுத்தி சுட்டு நம்மை எடுப்பிக்க பிரஜாதியார் என்ற நம்மை கத்தர்கள் நம்மை எழுப்பி சபையோட கத்தரிச்சு அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். கண் இருக்கு. நாக்கு நல்ல விரைவாக எழுத்தாடியா மாறணும். தாவதுக்கு எப்படி இருக்கு? நான் தாவதுக்கு எழுத்தாணியா மாறு. நம்ம நாவு எழுத்தாணியா மாறுதா? நம்ம நாவு எழுதுறது அப்படி கம்முன்னு இருக்கு. தாவதுக்கு எழுத்தாணியா மாறு. இதுல வசனம் சொந்தமாக்கி படிக்கணும். நாக்கு நமக்கு கர்த்தருடைய எழுத்தாடியா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு விசுவாசி கர்த்தருடைய கரங்களில் இருந்தால் அவர் சொல்ல பிரகாரம் எழுதணும். வசன இதயத்தில் எழுதப்பட்டால் எழுத்தாடியா இருக்கும். 38 வருஷமா படுத்திருந்த வியாதி சொன்னேன். அவங்க கிட்ட போலாம். நோக்கம் என்ன? இனி எழுப்பணும். எழுப்பப்பட்டவன் சாட்சியா இருந்தானா இதே போல சாட்சியா இருக்கணும். கத்தர் என்னை எழுப்பியிருக்கா என்று கத்தர் சாட்சியா இருக்கணும். நம்ம சத்தம் ஓங்கணும். அவசியம் ஜீவியம் ஓங்கணும். இது ஓங்கணும், ஜீவியம் ஓங்கணும். இதுக்காக கத்துச்சு. 16 வசனம். அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாது இருப்பதாக என்றார்கள். நம்முடைய கிருபை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. வேற தோட்டக்காரர்கள் வேறு இதுதான் நம்ம தத்தவா. இது தோட்டம் வேலை அறிய படுத்தவர்கள். இங்கே படுத்தவர்கள் ரோட்டில் இருந்தவர்கள், சந்தையுடன் இருந்தவர்கள் நம்ம கையில ஒப்படைக்க. நம்ம கத்தர்களுடைய கணத்தை கத்தர் கொடுக்கணும். நேற்று நேரத்தில் கொடுக்கணும். உண்மையுள்ளவராக இருக்கணும் என்று நம்பி கத்தர் நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப முதல் ஒப்படைக்கல, குடிக்கி கிடைச்சார். அது அவரை என்ன சங்கரித்தார். போட்டுக்கா. அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். சங்கரித்து என்ன அர்த்தம்? அறுப்பு நம்ப வச்சு அர்த்தா உடனே சாகுமா? கொஞ்சம் கொஞ்சமா சாகும். அதான் சொல்லி கொலை செய்திக்கு வேற, இது வேற. அது போல் சொல்ற என்னை உண்மையுள்ள என்று எண்ணி இந்த உழைத்து கத்த எனக்கு உழைச்சா இந்த போல் சொல்றாரா? உண்மையுள்ளதா இருக்கணும். ஏற்ற காலத்தை பரவை கத்து கொடுக்கணும். 19 வசனம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களை குறித்து இந்த ஓமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். ஜனங்களுக்கு பயப்பட்டாங்க, கர்த்தருக்கு பயப்படல. யாரு? பிரதானாச்சாரியரும் வேத பண்டிதன். பண்டிகை எதுக்கு பயப்படுவான்? பிரதானாச்சாரியர் எதுக்கு பயப்படுவான்? மக்களுக்கு பயப்படும். ஜனங்களுக்கு பயப்படக்கூடாது. அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு பயப்படக்கூடாது. யாரு பயப்படணும்? கர்த்தர் தான் பயப்படுது. விசுவாசத்தில்
ஞானத்தினாலும் தெய்வீக வெளிப்படுத்தல் கிடைக்கும். பைபிள் வாசிகளுக்கு கர்த்தரோடு ஐக்கியம் கிடைக்கின்ற எது கிடைக்கணும்? பைபிள் கிடைக்கணும். அது வாசி போய் வெளிப்படுத்தி கொடுப்பார். பைபிள் கிடைக்கிறது கடையில் பண்ண வாங்கி தரவேண்ண. பிரதானாச்சாரியரும் வேதபாரரும் கிறிஸ்துவை சொன்னார் என்று அறிந்து அவரை பிடிக்கதான் இருப்பாங்க. அவர் பிடிச்சு கொல்ல போட்டோம். அவர் மேல் கை போட்டோம். இப்போ இவர் பட பிடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்களா? அவன் சங்கீச்சு உண்மை வேறு தோட்டதார வேற இது சபா. லூக்கா சுவிசேஷம் 20 அதிகாரம் 9 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கிய உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தார். கர்த்தர் நமக்கு உண்மையோடு குத்தகை தரார். எல்லாம் திராட்சத்தோடு போகுவார்கள் வாரம் என்று நேசரை கூட்டிட்டு போனான். நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறோமா? திராட்சத்தோடு போகவும் ஆகணும். அது பூவும் பிஞ்சமா இருக்குது. அவருக்கு கூட்டு போனாரா? கூட்டு போறான். நம்ம கூட்டு போறோமா? தோட்டத்துல மத்தியில் அவரும் சேர்ந்த ராவுரமா அவர் கொடுக்க வேண்டிய குத்தகை பணத்தை கொடுக்காமா? கர்த்தர் கொடுக்க வேண்டிய கொடுக்கமா? ஏன் கொடுக்க முடியல? உண்மையோட இருக்கணும். உண்மை இல்லாதவங்களுக்கு என்னது நசுக்கப்படுறது. மூட்டையை நசுக்கணும் நசுக்கப்படுறது. நான் தெள்ளு பூச்சியோ ஆக சொல்றேன். என்னை நசுக்கப்படுறதுக்கு நான் தெள்ளு பூச்சி அல்ல என்று. இவர் தான் தோட்டத்தை சிருஷ்டித்தவர். நம்ம சிருஷ்டித்தவர் தான். நம்ம சிருஷ்டிவருக்கு எப்படி இருக்கணும்? அதான் இந்த ஓமையே கர்த்தர் அவருக்கு தெரியும். உண்மையா இருக்கணும். இல்லையானா நம்ம சத்தியத்தை எடுத்து வேற ஆகிடும். இவர் நம்ம சிருஷ்டித்தவர். நிலச்சுவந்தராகிய கர்த்தர் செலுத்த வேண்டும். அந்த வசனம் வசிக்கணும். 16 அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அப்போ சபைக்கு இது கொடுத்துருக்காங்க. டெம்பரரியா கொடுத்துருக்காங்க. வேற கணக்கு ஒப்புக்கணும். கர்த்தருக்கு கணக்கை ஒப்படைக்கணும். நம்ம அனுபவிக்கல, இதை அனுபவிக்கிறோம். அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை எல்லாம் நியாயத்திற்கு வருவார். விசாரிக்க வருவார். நம்ம ஜீவித்தெல்லாம் பார்த்து கருத்து வருவார். இதுக்காக இருந்து சாப்பிடுக்காக ஆபிரகாம் வீட்டுக்கு கருத்து போனது அவனை ஆசைக்காக போனான். அவன் வீடு எப்படி இருந்தது? ஒரு ஆள் படுத்து ஒரு ஆள் படுத்தாண்டி தான் இருக்கு. ஆபிரகாம் மனைவி மத்தான வேலையில் படுத்திருக்கான். ஆபிரகாம் படுக்க இடம் காணது. இங்க படுக்கா மரத்தடியில உட்கார்ந்தான் இருக்கான். மத்தியான வேலை. இந்த வேலையில் யார் போறா? இயேசு போற, கர்த்தர் போற. இவனுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கலாம். நினைச்சாங்க போறார். வாக்குத்தத்தை பெற வேண்டியவர்கள் நம்ம போறோம். பரிசுத்தாவி பெற வேண்டியவர்கள் நாம் ஒப்படைக்க போறோம். பரிசுத்தாவி பெற்றால்தான் இந்த சத்தியத்தை ஒப்படைப்போம். 15 வசனம். அவனை திராட்சை தோட்டத்திற்கு குழம்பை தள்ளி கொண்டு போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? எஜமான் யாரு? நம்ம சிருஷ்டித்தவர். இவர் வந்து நம்ம கணக்கு கேட்பார். அவரை ஒப்படைக்கணும். அவர் உண்மையை கொடுக்கணும். அவர் வேண்டிய கிருப்பிகள் எல்லாம் கொடுக்கணும். வேண்டிய காரியங்கள் எல்லாம் கொடுக்கணும். இப்படி கணக்கு ஒப்பிக்கணுமா? நாம் எல்லாம் அபகரிச்சு ஆசிர்வதிக்கணுமா? இருக்கணுமா? நம்மளோட கணக்கு கேட்க மாட்டாரா? அவன் தெரிஞ்சிருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? இது நம்ம குத்தகை தான் விட்டுருக்காரு. நம்மளோட ஆத்மா நம்ம குத்தகைக்கே விட்டுருக்காரு. நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். நம்மளோட மனசை காத்துக்கொள்ளணும்.
இதை அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது, அவருக்கு கொடுக்க கிடைச்சக்கூடாது. இந்த மனசு நம்ம மனசு நமக்கு தான். அப்படி அப்படியா யாருக்கு நம்ம மனசு யாருக்கு கர்த்தருக்கு ஒப்படைக்கணும். இல்லை அவருக்கு உண்மையா இருக்கணும். உங்களுக்கு யாருக்கு உண்மையா இருக்கணும்? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். இருந்தால் அவருக்கு வேண்டிய கர்த்தர் எல்லாம் கொடுத்துருத்தோம். அவர் ஆளை அனுப்புவார். 3 தடவை அனுப்பினார். முதலாவது என்ன 10 வருஷம் அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுக்கணும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அடித்து வெறுமை அனுப்பிட்டார். அவருக்கு மதிப்பை கொடுக்கலாம். தோட்டக்காரர் அந்த குத்தகை பணத்தை கொடுக்கலாம். கத்து சொல்ற உண்மையா சொல்றார். ஏற்ற காலத்தில் அவர் திருத்த வேண்டிய கடமை சொல்றது. அடிச்சு புறம்பை தள்ளி பெருமையை அனுப்பிட்டாங்களா? ரொம்ப எஜமான சொன்னாமா? இப்ப எஜமான எல்லாம் மனசு வச்சுட்டாரா? உடனே நியாயம் விசாரிக்கிறார். 2வது பேர் அனுப்புறார். எவ்வளவு பொறுமையை செய்யறாரு. 2வது என்ன செய்யாங்க? அவனையும் அடிச்சுட்டான். அவனை புறம்பை தள்ளி அவமானப்படுத்தி தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தி அவரை கொண்டு விட்டோமா? தீர்க்கதரிசி கருத்தை அனுப்ப காரணம் என்ன? யூத ஜனங்களுக்கு மத்தியிற்கு தீர்க்கதரிசி அனுப்பி கருத்து சொல்ல காரணம் தீர்க்க பேசினே எல்லாருப்பா தீர்க்க பேசுறதுக்கு தப்ப எடுத்து சொல்லுவோம். இவனை தள்ளி கொண்டு போட்டான். அவரை ஒன்றும் செய்யல, வாங்கிட்டான். சரி, 3வது ஆளா ஒரு ஆளை சொல்ல. 3ஆம் தரமும் ஊழியக்காரர் அவனை கொண்டு விட்டான். 4வது யாரை? இயேசுவை அனுப்பினார். அப்ப இயேசுவாக தேவனுடைய குமாரன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேடி கர்த்தர் கொடுக்க காரணம் நம்ம பெறப்படுத்துக்காக. இந்த பரிசுத்த ஆவியானவரை 3 பேர் ஏமாற்றி 4வது பேர் கர்த்த பொறுமையை எவ்வளவு அனுப்புறார். அவரை புறம்பு தண்டவர். பரிசுத்த ஆவி விரோதம் செய்யற பாவம் மன்னிப்பு கிடையாது. மனசாட்சி விரோதம் செய்யற பாவம் மன்னிப்பு கிடையாது. நம்ம மனசாட்சி உண்டு இருந்தாலும் செய்வோம். மனசாட்சி கடினப்படுத்து. மனசு அங்க பயங்கர கள்ளத்தனம். மூத்த பார்த்து தெரியும். 3 பேரும் உண்மை இல்லை. தோட்டக்காரராக இயேசுவை தள்ளி சத்தியத்தை தள்ளி அடிக்கிட்டாங்க. 4வது அவரே வரார். இவரையும் தள்ளிட்டாங்க, அவமானப்படுத்தி கொண்டுட்டாங்க. இந்த சத்தியமாக இயேசுவை நம்ம கையில் ஏன் சபையில் இருக்க வேண்டும்? நமக்கிடத்தில் யார் இருக்கணும்? இந்த சத்தியமாகிய இயேசுதான் நமக்குள்ள இருக்கு. வீட்டு தெழுந்தவராக நமக்கு. வீட்டு தெழுந்தவர் எங்க தேடக்கூடாது? மத்தியில் தேட முடியுமா? அது கல்லு மாதிரி இருக்கும். நம்மளும் கல்லு மாதிரி இருப்போம். அங்க இருப்பாரா? இவனும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வந்தார். உண்மை போற இருந்தா மனத்தை தூக்கி வச்சுட்டு போட்டு தூக்கி வச்சுட்டு இருந்தா அங்க இருப்பாரா? அப்ப ஏன் எங்க இருப்பாரு? களத்தில் முன்னாடி எடுத்து இருப்பார். தூங்குற மாதிரி பாவனை பண்ண எடுத்து இருப்பார். அவளோட வார்த்தை அறிந்து விசுவாசிகளா இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாசியா இருக்கணும். வார்த்தை அறிந்து விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் கேள்வியில வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தில் வரும். நம்ம வசனம் நம்மோடு பேசி வசனப்புற உண்மை இருந்தால் தான் முகத்தில் சந்தோஷம் வரும். இல்லை முகத்தில் அக்கா தான் இருக்கும். முகத்தை தூக்கி வச்சுட்டு இருப்போம், கீழே போட்டுதான் இருப்போம், கடல் போல. எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21 வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கடிகாரம் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினேன்.
நீ எனக்கு காட்டு திராட்சை செடியில் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? எப்படி நாட்டினாரு? நற்குல திராட்சை செடி, நற்குல திராட்சை செடியை நம்ம நாட்டினார். அப்ப நற்கனி கத்துட்டு நம்ம தீது நல்ல காரியங்களே நல்ல பலனை கத்து ஒப்படைக்கணுமா? ஒப்படைக்காம இருந்தா கள்ளத்தொழில்னு அர்த்தம். சாட்சியத்துடைய சபை இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம கையில் ஒப்படைக்கணும். பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கலாம். பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை நம்ம கையில் ஒப்படைக்கணும். பரிசுத்த ஆவி நமக்குள் வர காரணம் இதுக்காக. பரிசுத்த ஆவி நமக்குள் வர காரணம் என்ன? நற்கனி கொடுக்கணும். கருத்து செலுத்தணும், மகிமை செலுத்தணும், ஏற்ற காலத்தை செலுத்தணும். உண்மையில் எண்ணி அங்க கருத்து பரிசுத்த ஆவியை அனுப்பும். நீ கொடுக்க மாட்டான், தரமாட்டேன், எனக்கு தான் வேணும். இந்த கையில பரிசுத்த ஆவி கிடைக்காது. மனம் போல் அளவுக்கு கிடைக்காது. பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கிற காரணம் என்ன? காரணம் எரேமியா 2:24 நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். உயர்தல திராட்சை கொடியாக தான் நாட்டினோம். ஒவ்வொரு விசுவாசி கத்த சபை நாட்ட காரணம் என்ன? உயர்தர நற்கனி தரும் திராட்சை கொடியாக நாட்டுறோம். நம்ம வயது நடுறோம், நல்ல நாற்றை தான் நடுவோம், வேற அந்த நட மாட்டோம். கெட்டுப்போம், அடிப்போம். இல்லை நற்குழந்தை இது பக்க கண்டு அடிச்சு மூடு படுத்தும். மூடு கட்டுவதே ஒரு மூடு அர்த்த பெரிய கூட நெல் கதிர் இருக்கும். கர்த்தரை வாக்குத்தத்தமான பிரசன்னம் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய பிரசன்னம் நம்மோடு போயிட்டோம். இயேசு மருந்து ஏறி போயிருக்காரு. நம்ம இப்ப என்ன இருக்கு? அவருடைய பிரசன்னம் இருக்கணும். பிரசன்னம் இந்த மாதிரி மொத்த தூக்கிட்டு இருக்குமா? கர்த்தரோட பிரசன்னம் நம்மோடு இருக்க. அது செத்து விட்டாரு இல்லை, மருந்து ஏறி போயிருக்காரு. இந்த அவர் பிரசுத்த ஆவி நம்ம கையில கொடுத்துருக்காரு. அவர் செய்ய காரியம் எல்லாம் நம்ம கையில் கொடுக்கணும். அவருடைய பிரசன்னம் நம்ம கையில் இருந்ததுன்னா, நம்மோடு இருந்ததுனால் நம்ம எப்படி இருப்போம்? நற்கனியை கொடுப்போம். நெகேமியா புத்தகம் 9:26. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறமே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை தினச்சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டு கோபம் ஊட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். கர்த்தர் கோபக்காரன் வச்சான். கல்யாணம் முடிக்கும் போது நம்ம கோபத்தை தூக்கிட்டு இருப்பான். அதுவும் மாப்பிள்ளை நம்ம எடுத்து தாலி கட்டுவான். ஒரு தூக்கி வச்சுட்டு கட்டுவான். இதை கொண்டு வந்து சனியில கொண்டு வந்து துறப்பாங்க. கர்த்தர் கையில் நம்ம கையில கட்டு. அவருக்கு எப்படி இருக்கணும்? உயர்தல் நான் தாற்றக்கூடியதும் இருக்கிறார். 9:26 அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கணும். நியாயப்படம் நம்மோடு இருக்கணும். காற்ற பாக்கியத்தை நம்மோடு இருக்கணும். இது தூர எரியக்கூடாது. சத்தியத்தை தூர வீசக்கூடாது. அதில் போட்டு எழுதி விட்டு இவங்க கற்று பிரியமா இருப்பா, உண்மையா இருப்போமா? கற்று நம்ம கையில் ஒரு பொருளை ஒப்படைச்சிருக்காரு. பரிசுத்தாவியான கொடுப்பாங்க. இந்த பரிசுத்தாவியனுக்கு விரோதமா செய்தவனால் அவனுக்கு பாவம் மன்னிக்க முடியாது. பரிசுத்தாவி கொடுக்குது ஒரு வருஷத்தை கொடுப்பான். ரட்சிப்பு ஒரு வருஷம் தான், 2வது வருஷம் கிடைக்கும். திரும்ப 1000 ரூபாய் அழுது ஜெபம்னாலும் கிடைக்கும். அப்படியே தேர்ச்சி வரும். தேர்ச்சியே வரும்.
இதில் கர்த்தர் நமக்கு சுவாத்தை அனுசரித்து கொடுக்கும். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களால் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றால் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். எருசலேம் புறம்பே களி கொண்டு போனார். இயேசுவை எருசலேம் வெளியே கொண்டு போனாங்களா? இதே மாதிரி நம்ம வெளியே கொண்டு போகக்கூடாது. நம்ம விழுந்து வைக்கப்படுற ராஜபுர ஆபோஜனம் சாப்பாடு காரியம் இல்லை. கர்த்தரோடு விருந்து கொண்டு அவர் தள்ளக்கூடாது. உண்மையா இருக்கணும். எனக்கா நீ கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தாவின் விரோதமாக நான் ஒன்று செய்ய உண்மையே மகிமைப்படுத்துவேன். இந்த பரிசுத்தாவியை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்ம பரிசுத்தாவை ஒப்படைக்க காரணம் என்ன? அவர் மகிமைப்படுத்த பரிசுத்தாவியை நம்ம கொடுக்க காரணம். இது மகிமைப்படுத்தாம நமக்கு தான் வச்சுட்டு நமக்கு கற்றுக் கொடுக்க நம்ம சொந்தமாக ஒப்ப வச்சுட்டு இருந்தா கர்த்தர் பிரியப்படுவாரா? நல்லா கவனிக்கணும். மனுஷன் முகத்தை வைப்பான், கர்த்தர் இதயத்தில் சிந்தையை பார்ப்பான். இவன் முகம் எப்படி இருக்கு? இதயத்தில் அழகா தெரியும். நம்ம சிந்தை எல்லாம் முகத்தை தெரியும். எல்லாம் கவனிக்கணும். அவர் வருகை மட்டும் உண்மையில இருக்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்பு பொருளாக நம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இவருக்குரிய சாட்சி, இதுக்கு ஏற்ற சாட்சி இது காலங்களில் விளங்கி வரும். நாம சொல்லி சாட்சியா இருக்கணும். நீங்கள் 2 சாட்சி. யாரும் சாட்சியா இருக்கணும்? கர்த்தர் சாட்சியா இருக்கணும். சாட்சி சொல்லுவான். யாரும் சாட்சி வரணும்டா? கர்த்தருடைய சாட்சியா இருந்தால்தான் சாட்சியணும். மற்ற எல்லாம் தாண்டி கரண்டு போல இருப்பான். காரணம் மனசுல சரியில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்தல. என்ன பண்ணுங்க? நல்ல ஒருத்தம் வாசிக்க திரும்ப எல்லாரையும் மீட்கும் பொருளாக எல்லாரையும் மீட்கும் பொருளாக எல்லா ஜன ஆத்மாவையும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு நமக்காக மறுத்தார். இயேசு மறுக்க காரணம் என்ன? எல்லா ஆத்மாக்களையும் மீட்டுக் கொள்வது. நமக்கு ஒப்படைக்க ஆத்மா நம்முடைய இல்லை, கர்த்தர். இந்த ஆத்மாவை மனசை கர்த்தர் ஒப்படைக்கணும். இது நம்முடைய இல்லை. இந்த உள்ளத்தை அவர் கொடுத்துட்டோம், வேற எதாவது நமக்கு சுதந்திரமா எடுக்க முடியும்? இந்த உள்ளத்தை கர்த்தர் கொடுத்துட்டா வேற எதுக்கு நம்ம அனுபவிக்க முடியும்? அவன் இனத்தோட ஆத்மா, இந்த ஆவி. இந்த ஆவி போயிட்டுனா இந்த இது இருக்கு கட்டை தான். கட்டையை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? 2 நாள் வச்சுக்கலாம். 3ஆவது நாளை கூட வச்சுக்கலாம். நம்மை கத்து தள்ளக்கூடாது. கத்துற பாருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தாவியை நம்ம சபைக்கு கத்த ஒப்பு கொடுக்க காரணம் சபை என்பது கத்து பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக சபையா இருக்கும். இயேசு சரீரமா பரிசுத்தாவின் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். இதுதான் சபை. கழுமருக்கு சபை விளையாட்டவனுக்கு பரிசுத்தாவி பெறணுமா பெறணுமா? பரிசுத்தாவி பெறுவதற்காக நான் உபவாசம் எடுத்து ஆத்தங்கரையிலிருந்து அழுது விட்டு எல்லாரும் கைவிட்டாங்களே கத்தாவே, என் கை வைத்த முடியலையே சொல்லிட்டாரு. பைபிள் என்ன தெரியும்? அவங்க ஜீவியனுக்கு பரிசுத்தை பெற்று அந்நிய பரிசு கத்தருக்கு ஒரு பாஸ்டர் போய் கேட்டார். அவருக்கும் படம் போய் சேர்ந்தாச்சு. அவர் சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் நான் போகும்போது 200 பேர். அதுக்கப்புறம் 12,000 பேர் இருக்காங்க. அவர் மருந்து ஏறி போயிட்டு லூக்காஸ் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் ஒழுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். அது இவன் மேல் விழுமோ? மூட்டை நம்ம கட்டில் படுத்திருக்கான். மூட்டை வந்துட்டு மூட்டை என்ன செய்வோம்?
அதுக்குமே கம்பு எடுத்துருவோம், மூட்டை அடிக்க கம்பு எடுத்துருவா, நசுக்கணும், ஒரு கடலை எடுத்து வைக்கணும், ஒரு வேலை எடுத்து இப்படி எடுத்து வச்சு ஒரு இருந்தால் ரத்தமாக இருக்கும், தேய்ச்சி தேய்ச்சி வச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் 13 வருஷத்தை எடுக்கணும் என்பது. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நித்திய ஜீவனுக்கு அபாத்திர போகாதபடிக்கு சகோதரிகளாக இருக்கணும். இதுக்காக புறஜாதி நம்மளுக்கு ஒப்படைக்க இயேசு ரத்தத்தை சிந்த காரணம் என்ன? இதுதான் ராபஞ்சம் வைக்கிறோம். இயேசு ரத்தம் நமக்கு பாடமா கிடைக்கும். எதுக்காக? நித்திய ஜீவனுக்கு பாத்திரம் மாறும். தினமும் நித்திய ஜீவன் உள்ளதா இருக்கணும். செத்து படைக்க கூடாது. எப்போதும் உயிருள்ளதா இருக்கணும், ஜீவனுள்ளதா இருக்கணும். இவனுடைய ஜீவன் உயிர்கொண்டு இருக்குது என்று மேலும் கீழே வந்தால் சாகல. ஜீவன் அடியில பவுல் பேசினார், ஜீவன் வந்துட்டா தேவனார் வந்துட்டா. இவனு மருத்துவ எழுப்பு முதல் எழுப்பினார் பவுல் தான். ஒரு ரபடி என்னும் பல செய்தவன், அது பங்காளி என்பவன். இவனுக்கு அடுத்த பரிசுத்தாவி கொடுத்து அபிஷேகம் பெற்று இவனு செய்தாரா, இவனை எழுப்பிட்டாரா. பரிசுத்தாவி நமக்கு கொடுக்க காரணம் என்ன? உண்மையோட இருக்கணும். பரிசுத்தாவி கொடுக்க காரணம் என்ன? உண்மை இல்லை. பரிசுத்தாவி கத்த சபை நம்ம ஒப்படைக்கணும். உண்மையோட எண்ணியா கத்த முடியும். கத்த எப்படி என்னன்னு நம்ம உண்மையா மறைக்க வேண்டாம். குத்தகத்தையே அவருக்கு கரெக்டாக கொடுத்துருவோம். அவர் வேண்டிய குற்றத்தை பாட்டது கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். அதான் ராஜன் கத்தருடையது கத்தருக்கும் ராயனுக்கு திருத்த காரணம் உள்ள காரணம் தான். ஒன்று தெரிஞ்சு ஒன்று பாராது. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். கர்த்தருடைய இரக்கம் பெற்றிருந்தால் எல்லா நீடி பொறுப்பை கத்த காண்பித்தார். கத்த நம்மோடு இருப்பாரா? அப்போ நம்மோட கத்த இருக்க வேண்டிய காரணம் என்ன? அவங்க பயந்து போய் எதுனா அவரை அடிச்சு போடுவோம். மனுஷன் அடிக்கலாம், புருஷன் அடிக்கலாம், யார் அடிக்க முடியாது? கத்த அடிக்கும். நல்லா கவனிக்கணும். நம்ம செய்யல கத்த நியாயம் விசாரிப்போம். நியாயம் விசாரிச்சுட்டா பரவ போவோம். உண்மை தெரியும். திருஷ்டாந்தப்படுத்தி காமிக்கணும். எப்படி காமிக்கணும்? சாட்சியா சொல்லணும், திருஷ்டாந்தப்படுத்தணும், சாட்சி சொல்லணும். இப்படி நான் காமிக்கணும். உன்னவாட்டம் 7ஆம் அதிகாரம் 12. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளித்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளை செடிகள் பூ பூத்ததோ என்று பார்ப்போம். மாதுளை செடிகள் பூ பூத்தோன்னு பார்க்கணும். உன் தோட்டம் எப்படி இருக்கணும்? சபை கடி கொடுத்துருக்கணும். சபை விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கான நம்மளை குற்றத்தை சொல்றேன், நமக்கு முகத்தை தூக்க முடியுதா? சபை உள்ள கடி கொடுத்தா? இப்படி இருந்து கத்த வருகையில் போக முடியும். வருகையில் போக வேண்டுமானால் கடி பொருந்து பூ மலர்ந்து போல அவர் மகிமை கொடுக்கணும். சிரிச்சிட்டு இருக்கணும். ஆமே கத்தாவே வாரும், ஆமீன் இயேசுவே வாரும் என்று அவரை வரவேற்கிற அளவுக்கு நம்ம தைரியம் வளர்க்கணும். இயேசு வரும்போது அப்படி முகத்தை தூக்கிட்டு இருப்போம். எப்படி இருப்போம்? இயேசு வந்துட்டு போறாரு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னா
இது சொல்றது எப்படி இருக்கணும்? ஆமீன் இயேசுவே வாரும், கர்த்தராகிய இயேசுவே வாரும் பேசணும். இயேசு மனுஷன் தான், அவர் கர்த்தர், அவரை நம்ம சிருஷ்டித்தவர், அவரா எஜமான், அவருக்கு கொடுக்கணும், கணத்தை கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு வாங்க வரும், காணிக்கை வாங்க வரும், காணிக்கையில் கணத்தை வாங்க வரும். முன்னோர்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளித்து அதில் பூ வளர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். மாதுளஞ்செடி பூ பூத்தான் பார்க்க. மாதுளஞ்செடி பூ பூக்கும்போது மாதுளஞ்செடி பூக்கும், அதில் வரக்கூடிய கொட்டை பழம் மாதுளம்பழம் எப்படி இருக்கும்? மாதுளம்பழம் முத்து முத்தா இருக்குமா? எப்படி இருக்கும்? உருண்டையா இருக்கு, முத்து முத்தா இருக்கு. ஒரு பழம் இருக்கு, பல முத்துக்கள் நம்ம கூட இருக்கு. இது பன்னிக்கிழமை முன்னாள் போடுறது. எங்க விசுவாசத்துக்கு தான் படிப்பேன், இப்படி புரிஞ்சு வச்சிருப்பேன். இந்த முத்துக்கள் பழம் நல்லா பழத்து பழக்கூடியதுன்னா இது ஒரு கூட ஒரு இதுக்குள்ள சொல்லுவோம். பல பேரை நான் முத்துக்களா இருக்கும், ஆனால் அவர் கருத்து நாங்கள் இருக்கோம். மாதுளம்பழத்தை பார்த்தா நமக்கு தெரியும். இது பழம் ருசியா இருக்கு. அந்த பழம் மாதுளம்பழத்தை உடைச்சி பார்த்தா தட்டி பழமா இருக்கா? எவ்வளவு துக்கமா இருக்கு. நம்ம ஊத்த மாதிரி இருக்கா? உள்ளத்த மாதிரி இருக்கா? நம்மளோட வார்த்தை எல்லாம் முத்து முத்தா இருக்கணும். அதான் முதலாம் ஆறு சபை முத்துக்களை கொடுத்தா. வயசோர் ஆறு பாஞ்சு போகும். பாயிரம் ஆறு தண்ணி பாயுது. எப்படி பாயுது? பாஞ்சு போகும். பாயிரம் வெள்ளத்துல பார்த்தா முத்து முத்தா இருக்கு. நல்ல திரட்சியா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நெல் எப்படி இருக்கணும்? திரட்சியா இருக்கணும். அதான் முத்து முத்து. இந்த முத்து முத்தா இருக்க இந்த திராட்சை பழம், ஒரு பழத்துல எத்தனை திராட்சை பழம் இருக்கு, எத்தனை முத்து இருக்கு எண்ணிக்கலாம்? என்னதான் எண்ணிக்கை இல்லாத முத்து. இதே போல நமக்கு அவ்வளவு கிருபையில கற்றுக் கொடுப்பார். நமக்கு உண்மையுடன் இருந்தால் அவ்வளவு முத்துக்களை கற்றுக் கொடுப்பார். அவர் என்னன்னா எல்லாம் சிரிச்சாலும் இருக்கும். ஆமீன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சந்தோஷமாய் அவர் கூடுவார். இப்ப வந்திருக்கிற ஐயா கேட்கக்கூடாது. இதான் முன்னேறப்பட்டது 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுக்கு திருமணத்துக்கு அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ வளர்ந்ததோ என்றும் மாதுளை செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். மாதுளை பூ பூத்துன்னா காய்க்கும், கனி வரும். இந்த கனியில் இருக்கிறத ஒரு 5-10 கொஞ்சம் கனி எடுத்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி அந்த சாறு எடுத்து குடிச்சா எவ்வளோ சூட்டை எழுப்போம். குடிச்சா நல்லா இருக்குமா? உப்பு வச்சு கிடக்கும். அப்படின்னா இந்த சாரை குடிச்சா உப்பு வச்சு கிடக்கும். அப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும். குடிச்சா இதுவரை இனிப்பு தெரியும். இதுக்கு அங்கிட்ட இதுக்கு இனிட்ட இறங்கிட்ட உப்பு தெரியுமா? இனிப்பு தெரியுமா? அது என்ன செய்யும்? சூட்டை குடிச்சு ஆகிருப்பா. எல்லா கோபத்தையும் ஆடை வெளியே தள்ளிட்டு இழுத்து கடிப்பாங்க. குளிர்ச்சியா மாற்றும். திராட்சை பழம் குளிர்ச்சியா மாற்றும். அதே போல இந்த மாதம் பழம் எவ்வளவு குளிர்ச்சி உண்டாகும். எவ்வளவு தூரம் மனசு வெந்திருந்தாலும் இது குடிச்சிட்ட மனம் குளிர்ந்துரும். மேலாட்டில் எல்லாம் வெதுப்பார். நம்ம நாட்டில் எப்படி இருக்கணும்? குளிர்ச்சி வேணும். இது சூடான கண்ட்ரி, உஷ்ணமான பிரதேசம், சூடா குளிர்ச்சா. அதனால இந்த மாதம்பழத்தை அரைச்சி விட்டா குடிச்சிட்டோம்னா குளிர்ச்சி ஆறுமா? இழுத்து ஆறப்படுத்துமா? மற்றவங்க ஆறுதல் கொடுக்கிறதா இருப்பான்.
இதை அடைச்சி ஒரு மாதம் அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு சபைக்குள்ள நம்ம அடைச்சி வச்சிருக்காங்க. இதை சபைக்குள்ள இருக்கிறவர் எல்லாம் எப்படி இருக்கணும்? மாதபத்து முத்துக்களா இருக்கணும். பார்க்கறதுக்கு எப்படி முத்துக்களா இருக்கணும். ஒரு படத்தை எடுத்து படத்தை பார்த்தோம்னா இந்த முத்துக்களை பார்த்து துருவதான் போடுவோம். சாப்பிடுமா சாப்பிட பண்ணுவோம். சாப்பிட்டோம்னா தண்ணி எடுத்து சாப்பிடுவோம். தண்ணி சாறு எப்படி இருக்கான்? உப்பு வச்சு கிடக்கும். இனிப்பை பிடிக்குமா? இதே போல கர்த்தர் அருந்தக்கூடியவர்களா இருக்கணும். ஈரான் சபைக்குள் கொண்டு வந்திருக்காரு. அவர்களை உண்மையா இருந்தால், இனிப்பா அவர் மனசுபுறால் இருந்தால், நம்ம இனிப்புடா பார்த்தோம். கிருபா அவர்களை நம்ம கொண்டு கொடுத்தார். நம்ம கொடுத்த கிருபா வர. அதனால் கர்த்தருக்கு உண்மையா இருக்கு.